நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தானுக்கு இப்போ அதிர்ச்சி மேல அதிர்ச்சி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்கும் அளவுக்கு இந்தியா ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க. இந்தியாவுடைய ஆயுதம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு நாடு இப்போ கேட்க ஆரம்பிக்கவும் இந்த செய்தியை கேட்டு இப்போ அதிர்ச்சியில உறைஞ்சிருக்கு, பீதியில உறைஞ்சிருக்கு பாகிஸ்தான். அது என்ன, அந்த நாடு எது, இந்தியா என்ன மாதிரியான டீல் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த டீல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்களை படுத்து எடுக்குது ஈரானு, ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறதையும் இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய தூக்கத்தை கெடுத்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதே போல் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வீடியோவுக்கு பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லையும் வீடியோக்கள் போகிறோம், அங்கேயும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அண்மையில் இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஏற்பட்ட கடுமையான போருக்கு அப்புறம் தங்களுடைய நாட்டின் பாதுகாப்பு யுக்திகளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தீவிரமாக மாற்றியமைச்சிட்டு வர்றாங்க. இதன் ஒரு பகுதியாக தான் இந்தியாவுடைய மிக அதிநவீன ஆயுதங்களான பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை மற்றும் ஆகாஷ் தீர் வான் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அமைப்பு ஆகியவற்றை வாங்குவதற்கு இந்திய அரசுடன் ஐக்கிய அரபு அமீரகம் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருக்கு. சமீபத்திய மோதல்களின் போது தீவிரமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்ட ஐக்கிய அரபு அமீரகம் தன்னுடைய வான் எல்லையையும் எரிசக்தி மற்றும் ஏற்றுமதிக்கு மிக முக்கிய பாதையாக விளங்கும் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியையும் பாதுகாக்க முடிவு செஞ்சிருக்கு. இதுக்காக தங்களுடைய ராணுவ தளவாட சப்ளையர்களை பன்முகப்படுத்தும் நோக்கத்தில் ஏற்கனவே அமெரிக்காவுடைய தாட் மற்றும் பேட்ரியாட் அமைப்புகளை வைத்துள்ள அமீரகம் தற்போது இந்திய தயாரிப்புகளின் மீது அதிக ஆர்வம் காட்டிட்டு வருது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்தியா மற்றும் ரஷ்யாவுடைய கூட்டு தயாரிப்பான இந்த பிரம்மோஸ் ஏவுகணை பார்த்தீங்கன்னா நிலம், கடல் மற்றும் வான் அப்படின்னு 3 தளங்கள்ல இருந்தும் 290 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று இலக்குகளை துல்லியமாக அளிக்கும் உலகின் அதிவேக செயல்பாட்டு ஏவுகணையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏவுகணையை அதாவது இந்த பிரம்மோஸ் ஏவுகணை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கேட்குது இல்லையா, இதை நாம ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா ரஷ்யாவுடைய ஒப்புதல் நமக்கு தேவை. இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யாவுடைய ஒப்புதல் தேவைதான், இருந்தாலும் ரஷ்யாவுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கும் இடையே இருக்கும் நெருங்கிய தூதரக உறவு இருக்கு. இதன் காரணமாக இதுல எந்த ஒரு முட்டுக்கட்டையும் இருக்காது அப்படின்னு பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால இந்திய ராணுவத்துக்காக உருவாக்கப்பட்ட ஆகாஷ் தீர் அப்படிங்கிறது முற்றிலும் தானியங்கி மயமாக்கப்பட்ட ஒரு வான் பாதுகாப்பு கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பாகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது போர்க்களத்தில் இருக்கும் பல்வேறு ரேடார்கள் மற்றும் சென்சார்கள் தேர்ந்து வரும் தகவல்களை நொடி பொழுதுல ஒருங்கிணைத்து எதிரிகளுடைய வான்வெளி தாக்குதல்களை துரிதமாக கண்டறிஞ்சு அளிக்க உதவும் அப்படிங்கிறதுனால ஐக்கிய அரபு அமீரகத்துடைய வான் பாதுகாப்புக்கு இது கூடுதல் பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான இந்த ராணுவ நெருக்கம் தெற்காசிய பிராந்தியத்திலையும் பெரும் யுத்தி ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்மை காலமாக சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் தங்களுடைய ராணுவ ஒத்துழைப்பை அதிகரிச்சுட்டு வரும் வேளையில அதுக்கு பதிலடியாக இந்தியா தற்பொழுது ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் தன்னுடைய மூலபாய உறவை பலப்படுத்திட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். மேலும் பிராந்திய தலைமைத்துவத்துக்காக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே நிலவும் போட்டிக்கு மத்தியில இந்தியாவுடைய இந்த நடவடிக்கை ஒரு முக்கிய ராஜதந்திர நகர்வாகவே பார்க்கப்படுது. மத்திய அரசுடைய உள்நாட்டு தயாரிப்பு ஊக்கத்தினால கடந்த ஆண்டு மே மாதம் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் போர்ல பிரம்மோஸ் ஏவுகணை முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டது. இது உலக நாடுகளுடைய கவனத்தையும் ஈர்த்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் எதிரொலியாக தான் 2026 மார்ச் மாதத்துடன் முடிந்த நிதியாண்டுல இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி 4 பில்லியனை தாண்டி, அதாவது 37,868 கோடி ரூபாய் அளவுக்கு தாண்டி சாதனை படைச்சிருக்கிறது மட்டும் இல்லாம பிலிப்பைன்ஸை தொடர்ந்து வியட்நாம், இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளும் இந்த ஆயுதங்களை பிரம்மோஸ் ஏவுகணை வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. இதெல்லாம் கண்டுதான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு இந்தியா ஆயுதங்களை கொடுக்க போகுதா அப்படின்னு அலற ஆரம்பிச்சிருக்காங்க சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும். மேலும் இதுக்கான இருதரப்பு பேச்சு ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் இது தொடர்பான செயல்பாடுகள் மிக வேகமாக நடந்துட்டு வருவதாக இந்திய ராணுவ வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதன் வாயிலாக பிலிப்பைன்ஸ், வியட்நாம், இந்தோனேசியா ஆகிய நாடுகளை தொடர்ந்து பிரம்மோஸ் ஏவுகணை வாங்கும் 4வது சர்வதேச நாடாக எமிரேட்ஸ் மாற இருக்கு. அதே போல ஆகாஷ் தீர் வான் பாதுகாப்பு அமைப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பெல் அப்படின்னு சொல்லப்படுகிற பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இந்திய ராணுவத்தால முழுமையாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு தானியங்கி வான் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அமைப்பாகும். எதிரி நாடுகளுடைய ஏவுகணைகள், போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆளில்லா விமானங்களை ரேடார் வாயிலாக கண்டறிஞ்சு தானாகவே சுட்டு வீழ்த்தும் திறன் கொண்டது. இந்த நிலையில தான் பிரம்மோஸா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அலற ஆரம்பிச்சிருக்கு. இது சும்மாவே ஆட்டம் போடுவாங்க, பிரம்மோஸ் எல்லாம் வாங்கினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை ஒரு மிகப்பெரிய அளவுல பீதியில உரைய வச்சிருக்காங்க இந்தியா அப்படின்னே சொல்லலாம். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, வளைகுடா போர் தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நேற்றைய தினம் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்ததாக அறிவிக்கப்பட்டாலும் கூட இதுல எட்டப்பட்ட உடன்பாடுகள் குறித்து இரண்டு நாடுகளும் முற்றிலும் முரண்பட்ட கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.
சுவிட்சர்லாந்துடைய ஃபர்கன்ஸ்டாக் ரிசார்ட்டில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அமெரிக்கா மற்றும் ஈரான் தரப்பிலிருந்து முரணான தகவல்கள் வெளியாயிட்டு வருது. இது இப்போ உலக அரங்கில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது மற்றும் அணுசக்தி நிலையங்களை ஆய்வு செய்வது ஆகிய முக்கிய விவகாரங்களில் இரண்டு நாடுகளும் வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்டிருக்கு. அமெரிக்காவுடைய துணைத் தலைவர் ஜேடி வான்ஸ் சுவிட்சர்லாந்து பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வாஷிங்டன் திரும்பியதும் இது குறித்து விரிவாக பேசினார். ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் உடனடியாக விடுவிக்கப்படாது அப்படின்னும், பேச்சுவார்த்தையில் ஈரான் காட்டும் தொடர் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால பொறுப்புகளின் அடிப்படையில் தான் சொத்துக்களை விடுவிப்பது அமையும் அப்படின்னு வான்ஸ் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறாரு. ஈரானுடைய வெறும் வாக்குறுதிகளை நம்பி அமெரிக்கா செயல்படாது அப்படின்னும், அவர்களுடைய செயல்களை கண்காணிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. மேலும் சர்வதேச அணுசக்தி முகமையின் ஆய்வாளர்கள் ஈரானுக்குள்ள அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக வான்ஸ் தெரிவித்தார். ஆனால் ஆய்வாளர்கள் ஈரானுக்குள்ள சென்றதுக்கு அப்புறம் அவர்கள் எப்படி செயல்பட அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத உன்னிப்பாக கண்காணிச்சதுக்கு அப்புறம் தான் தங்களுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அமையும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவுடைய இந்த கருத்துக்களை ஈரான் முற்றிலுமாக மறுத்திருக்காங்க. சர்வதேச அணுசக்தி முகமைக்கு கூடுதல் அனுமதிகளை வழங்குவது குறித்து எந்த ஒரு புதிய ஒப்பந்தமும் செய்யப்படலை அப்படின்னும், தற்போதைய நடைமுறைகளின்படி தான் ஆய்வுகளுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கப்படும் அப்படின்னும் ஈரான் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல ஈரானுடைய எண்ணெய் மற்றும் பெட்ரோகெமிக்கல் ஏற்றுமதிக்கான தடைகள் நீக்கப்பட்டு விட்டதாகவும், பொருளாதார முற்றுகை தளர்த்தப்பட்டு முடக்கப்பட்ட சில சொத்துக்கள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் ஈரானுக்கான மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருந்த ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் மற்றும் ஒரு முக்கிய தகவலை பகிர்ந்திருக்கிறாரு. முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது தொடர்பான விதியின் கீழ் மொத்தம் $12 பில்லியன் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கான தேவையான முதற்கட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே கத்தார் நாட்டுடைய பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்டு விட்டதாகவும், சுவிட்சர்லாந்து பயணத்தின் போது இதற்கான இறுதி பணி வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. அதாவது இந்த சொத்துக்கள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு ஈரானுடைய கருத்து சொல்லுது. ஆனால் வரும் காலத்தில் ஈரானுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் சொத்துக்கள் விடுவிக்கப்படும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய கருத்தாக இருக்கு. கடந்த 1979 ஈரானில் நடைபெற்ற இஸ்லாமிய புரட்சியின் மூலம் அமெரிக்க ஆதரவு பெற்ற மன்னர் ஷா முகமது ரெஷா பஹ்லவியின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளால் ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டு அதனுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டுச்சு. தற்போது முடக்கப்பட்டிருக்கும் ஈரானுடைய சொத்துக்களின் துல்லியமான மதிப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை அப்படின்னாலுமே இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் தாண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முடக்கப்பட்ட சொத்துக்களை தற்போது அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையின் மிக முக்கிய மையப்புள்ளியாக விளங்கிட்டு வருது. தன்னுடைய சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறதா ஈரானுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கு. அதனால இந்த விஷயத்துல அமெரிக்கா என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து JAAC அமைப்பினர் 19வது நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் 1400க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர் போராட்டத்தால் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவுப் பொருட்களை பாகிஸ்தான் அரசு தடுத்து நிறுத்தியிருப்பதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இதனால் பாகிஸ்தான் ஏற்கனவே சாப்பாட்டுக்கோ மற்ற பொருளாதாரத்துக்கோ வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்பட்டுட்டு வரும் அதே வேளையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இதன் மூலமாக பாகிஸ்தான் அந்த மக்களை துன்புறுத்திட்டு வருது அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. மேலும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இப்படி போராட்டங்கள் நடந்துட்டு வர்றதுனால பாகிஸ்தான் அரசு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இப்போ விக்கித்து நிற்கிறாங்க. ஏற்கனவே கையேந்திட்டு இருக்கும் பாகிஸ்தானுக்கு இது ஒரு பிரச்சனை, ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதனால் வரும் காலங்களில் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கும், ஒரு பிரளயமே வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. கண்டிப்பாக இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பாகவே பார்க்கப்படுது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்கள் நடந்துட்டு வருது, அந்த மக்களை கொஞ்சம் கூட கண்டுக்கல பாகிஸ்தான் அரசு. இப்படி இருக்கும்போது நம்ம இழந்த அந்த பகுதியை உடனடியாக மீட்டெடுப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை நாம் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய மத்திய அரசுக்கு தெரியும். அதனால் அவங்க அதற்கான வேலைகளில் இறங்கியிருப்பாங்க. இல்லைனாலும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க இங்கே திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி விரைவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்முடைய வசம் வந்துச்சுன்னா உண்மையிலேயே பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுத்த அடி ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படும். அதனால பொறுத்துன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நம்முடைய மத்திய அரசு அதை செய்வாங்க. நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதை செய்வார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.